ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி vlog போடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் வந்துட்டு எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டில் ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிற டே இன் மை லைஃப் தான். அல்லாரம் அடிக்கிற சத்தம் கேட்டோன்னே அறக்க பறக்க எந்திரிச்சு அவசர அவசரமாக டீயை போட்டு அந்த டீ ஆறி போய் மறுபடியும் அதை சூடு பண்ணி குடிக்கிறதெல்லாம் அங்கே தான். இங்கே காலையிலேயே அம்மா டீ போட்டு வச்சிட்டாங்களா, நம்ம தூங்கி முழிச்சோடனே டீ ஊற்றி கொடுத்தாங்க. எல்லாரும் ஃபேமிலியாக உட்காந்து டீ குடித்தோம். அப்பாவுக்கு இன்றைக்கி வேலை இல்லையா, அதனால் காலையிலேயே குட்டி பையனோட நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து தண்ணி வந்துட்டு இருந்துச்சா, சரி செடிக்கெலாம் தண்ணி ஊற்றலாமே அப்படின்ட்டு போய் தண்ணி ஊற்றிட்டு இருந்தேன். அப்போ தான் நானே நோட் பண்ணேன், இந்த தென்னை மரத்தில் பாலை வந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நாளில் இளநீ காய்க்க ஆரம்பிச்சிரும். இது பார்த்திங்கன்னா செவ்வெளநீ, நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். எல்லாத்தையும் நோட் பண்ணிகிட்டு இருக்கிறக்குள்ளேயே அம்மா வந்து முட்டைகோஸை சூப்பராக பொடிசாக கட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை அப்படியே கொண்டு போய் பொரியல் பண்ண சொன்னாங்களா, அப்போ வந்து பொரியல் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அம்மா ஒன் சைடு இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. கோஸ் பொரியல் பண்ணும்போது தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம், பூண்டுன்னு எல்லாத்தையும் போட்டு லைட்டாக கொரகொரன்னு அரைச்சி சேர்த்துக்கோங்க, செம்மையாக இருக்கும். அப்படியே ஒன் சைடு சட்னியும் தாளித்து விட்டுட்டு தங்கச்சியோட டிஃபன் பாக்ஸுக்கு சாப்பாடு, ரசம், முட்டைகோஸ் பொரியல்னு எல்லாம் பேக் பண்ணியாச்சு. குட்டி பையனுக்கு இங்கே வந்ததுலேருந்து நல்லா ஊர் சுற்றுற வேலை தான். ஆடு மாடு கோழின்னு ஒன்றையும் விடுறது கிடையாது. பார்க்குறதெல்லாம் பார்த்து பார்த்து தான் பாஷையில் பேச ஆரம்பிச்சிடுறான். அப்புறம் தங்கச்சும் ரெடியாகி வந்துட்டாலா, நானும் தங்கச்சி உட்காந்து சூப்பராக சாப்பிட்டாச்சு. அப்புறம் மேடம் ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. அவங்களுக்கு அப்படியே பாய் பாய் சொல்லிவிட்டு நானும் குட்டி பையன் அம்மானு 3 பேர் வெளியே உட்காந்து வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். வேறு என்ன பெருசாக வேலை இருக்க போதுங்க, ஆடு மாடு கோழின்னு மறுபடியும் குட்டி பையனுக்கு வேடிக்கை காமிச்சிட்டு நாங்களும் அதை சாக்கா சொல்லி வெளியவே ஊர் சுற்றிட்டு இருந்தோம். அப்பாவுக்கு மட்டும் வேலை இல்லைன்னு வைங்களேன், வீட்டில் ரெஸ்ட்டே எடுக்க மாட்டாங்க, ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி இந்த முருங்கை மரத்தில் இருக்கிற முருங்கைக்காவெல்லாம் பறித்து சந்தையில் கொண்டு போய் போட்டு வரேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பறித்து கட்டி வச்சுட்டு இருந்தாங்க. நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா 2 முருங்கை மரம் இருக்கா, எல்லாத்தையும் சேர்த்து மொத்தத்தில் இவ்வளோ காய் கிடச்சிருந்துச்சி. எல்லாத்தையும் கட்டி வச்சுட்டு வீட்டில் கொஞ்சம் தேங்காய் இருந்துச்சா நம்ம மரத்தில் உள்ளது, அதையும் எடுத்து ஒரு மூட்டை கட்டி வச்சாச்சு. அப்புறம் என்ன, அப்பாவும் திசை விலைக்கு கிளம்பிட்டாங்க. வரும்போது காளான் பேக்கெட் மட்டும் வாங்கிட்டு வாங்க மத்தியானம் சமையலுக்கு அப்படின்னு அம்மா சொல்லியிருந்தாங்க. அப்பாவும் ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் குட்டி பையனை குளிப்பாட்டி நல்லா மேக்கப்லாம் பண்ணி தூங்க வச்சாச்சு. குட்டி சார் நல்லா தொட்டிலுக்குள்ளே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் தூங்குற டைமில் தான் நம்மளும் குளிக்க முடியும்னு நானும் போய் குளிச்சுட்டு தான் வந்து நிற்கிறேன். அதுக்குள்ளே இந்த பையன் வாக்கரில் உட்காந்துருக்கான். அப்புறம் என்ன, மத்தியானம் லஞ்சுக்கு அம்மா செஞ்ச காளான் கிரேவி, நான் செஞ்ச கோஸ் பொரியல்னு வச்சு ஒரு கட்டு கட்டியாச்சு. சாப்பிட்டுட்டு ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஒரு தூக்கம் தூங்கியாச்சு. அப்புறம் சாயந்தரம் எழுந்திரிச்சு லைட்டாக வீட்டு வாசல் எல்லாத்தையும் பெருக்கி தண்ணி தொளிச்சு சிம்பிளாக ஒரு கோலம் போட்டிருந்தேன். கோலப்பொடி கம்மியாக தான் இருந்துச்சா, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு குட்டி கோலம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்மளும் லைட்டாக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அம்மா டீ போட்டு கொடுத்தாங்க, குடிச்சாச்சு. அதுக்குள்ளே தங்கச்சி வேலைக்கு போயிட்டு வந்துட்டாலும். அதுக்கப்புறம் சித்தியும் பையனும் ஒரே கொஞ்சிட்டு இருந்தாங்க. இப்படி தாங்க ஒரு நாள் ஃபுல்லாக அம்மா வீட்டில் எனக்கு போகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.